தலைவா இன்னைக்கு பேன் இந்தியா ஸ்டாராக இருக்கும் நம்ம லெஜண்ட் சரவணா அவர்களை இந்த படத்துல ஏன் நடிக்க வைக்கல? அவருக்கு ஸ்டைல் இல்லையா? அழகு இல்லையா? ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இப்போ வெளி மாநிலங்கள்ல கூலி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நல்லா சூப்பர் ஹிட் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. தலைவா ஐ லவ் யூ ரஜினி சார், எப்பவுமே சூப்பர் ஸ்டார். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நான் படம் பார்க்கறதுக்காக வரல. அது நான் ஒரு கனத்த இதயத்தோட தான் இன்னைக்கு நான் படம் பார்க்க வரல. அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லி தெலுங்குல நாகார்ஜுனா சார் நடிச்சிருக்காங்க, கன்னடத்துல உபேந்திரா சார் நடிச்சிருக்காங்க, ஹிந்தியில அமீர் கான் அவர்கள் நடிச்சிருக்காங்க, மலையாளத்துல மஞ்சுமல் பாய்ஸ் அவர் நடிச்சிருக்காங்க. நல்லா ஒரு குலுக்கல் சாங்குக்கு மோனிகா அவங்க வந்திருக்காங்க. ஆனால் இப்ப இவங்க எல்லாருமே ஒரு வியாபாரத்திற்காக இப்படி வெளி மாநிலங்கள நடிகர்கள் எல்லாரும் நடிக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு பேன் இந்தியா ஸ்டாராக இருக்கும் நம்ம லெஜண்ட் சரவணா அவர்களை இந்த படத்துல ஏன் நடிக்க வைக்கல? மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ் சார், உங்கள்கிட்ட நான் தாழ்மையோட கேட்கிறேன். இன்னைக்கு பேன் இந்தியா ஸ்டாராக இருக்கும் திரு லெஜண்ட் அவர்களை இந்த படத்துல ஏன் நடிக்க வைக்கல? அவரோட முதல் படமே பேன் இந்தியா படமாக தான் வந்தது லெஜண்ட். அப்படி பேன் இந்தியா ஸ்டாராக இருக்கும் லெஜண்ட் அவர்களை இந்த படத்துல ஏன் நீங்க நடிக்க வைக்கல? நீங்க வெளி மாநிலத்தில் உள்ள இந்தி நடிகரையும் தெலுங்கு நடிகரையும் மலையாள நடிகரையும் நடிக்க வச்சிருக்க நீங்க ஒரு தமிழனாக இருக்கும் லெஜண்ட் அண்ணாச்சி அவர்களை ஏன் நடிக்க வைக்கல? அவருக்கு ஸ்டைல் இல்லையா? அழகு இல்லையா? அவரோட நடிப்பு எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? அவரோட ஃபைட் எப்படி இருந்தது? டான்ஸ் எப்படி இருந்தது? அதனால தமிழன் என்று சும்மா வாயால மட்டும் சொன்னா பத்தாது. லோகேஷ் கனகராஜ் சார், இந்த மாதிரி பேன் இந்தியா ஸ்டார் தமிழன் அவர்களை நீங்க பெருமைப்படுத்தக்கூடிய இந்த கூலி படத்துல ஏன் நீங்க பயன்படுத்தல? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். என்ன மாதிரி வேர்ல்டு ஸ்டாரை பயன்படுத்தாம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பேன் இந்தியா ஸ்டார் லெஜண்ட் அவர்களை இந்த படத்துல நீங்க நடிக்க வைக்காதது எனக்கு மிகப்பெரிய மன வருத்தம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கூலி படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லி வெளி மாநிலத்திலிருந்து தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயவு செய்து எந்த இயக்குனராக இருந்தாலும் சரி, எந்த தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, தமிழன் என்று சும்மா வாய் வார்த்தையாக சொல்லாமல் தமிழனுக்கு வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? நீ நடிக்கலையா தலைவா? சொல்லுங்க அப்படின்னு. அதற்கான அறிவிப்பு விரைவில் வரும். நீ நடிக்கலையானா? அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு லோகேஷ் கனகராஜ் சார், இந்த மாதிரி பேன் இந்தியா ஸ்டார் அவர்களை உங்களுடைய படத்துல நீங்க பயன்படுத்தி வேர்ல்டு லெவல்ல இந்த படம் ஏற்கனவே மிகப்பெரிய ஹிட் நியூஸ் வந்துருச்சு. வெந்து தனிந்தது காடு, கூலிக்கு வரத போடு. ஆமா
இந்த எல்சியும் 1000 கோடி இதெல்லாம் எங்களுக்கு கால் தூசுக்கு சமானம். அவர்தான் மைய புள்ளி. அவரை சுத்திதான் எங்களுக்கு எல்சியோ கன்னடா இவங்களை வச்சு அவர் போட்டோ போட்டு ஒரு பிஜிஎம் போட்டு 3 நேரம் உட்கார படம் முடிச்சுட்டு வரப்ப எவனாவது மீடியாக்காரங்க வந்து 1000 கோடி அடிக்குவோம் 1000 பாத்தீங்களா? தமிழர்களுக்கு தமிழுக்கு அடையாளம் மக்கள் ரஜினிகாந்த் தான். ஹாலிவுட் பாலிவுட் ஒன்லி சிங்கிள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். பாலிவுட் அதான் சொல்லுது, ஹாலிவுட் அதான் சொல்லுது, எல்லாமே அதான் சொல்லுது, பாலிவுட் அதான் சொல்லுது. ஒன்லி சூப்பர் ஸ்டார், ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார், ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். 50வது வருஷம் கொண்டாடுறங்க தலைவர் வாழ்க. அந்த கட்சி பிரச்சனை யாருன்னா வருமானோட 75 வருஷம் எவ்வளவு பண்ண முடியும்? கட்சி பிரச்சனை வருஷமா இந்த குதிரை ஓடிட்டே இருக்கு. யாராலும் தடுக்கவே முடியாது. 75 வயசுல இந்த குதிரை உலகம் ஃபுல்லா ஓடுதுயா. எவ்வளவு ஓடுது? 5 கோடி 6 கோடின்னு சொல்லி உங்களை போய் சொல்றீங்களா? இங்க பாருங்க படத்தை. இனிமே இந்த 9 மணி ஷோல தலைவர் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாரும் ரிவ்யூ கொடுக்குறேன். 1000 கோடி 1500 கோடி 2000 கோடி போய் சொல்லி வாழ்றீங்களா? டேய் ஒரு படத்தையும் பாருங்கடா, பார்த்துட்டு கலெக்ஷன் கரெக்டா கொடுங்கடா. அதை கொடுக்காம தேவையில்லாம ஏதோ பேசி ஏதோ நடக்கிறீங்களா? சரியான பைத்தியக்காரன் நாய்களா இருக்கிறீங்களா? டேய் ஏண்டா தலைவர் மாதிரி நடிகடா. 75 வயசு நடிகடா. 75 வயசு நம்பர் ஒன் தலைவர் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார், ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் தலைவா. வணக்கங்களை வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். ஒரே
சூரியன், ஒரே தலைவன், ஒரே சூப்பர் ஸ்டார். உலகத்துல யாராலையுமே முடியாது, இனி இதுக்கப்புறம் பண்ணவும் முடியாது. தலைவர் ஒருத்தரால தான், எல்லாமே தானா சேர்ந்த கூட்டம். இது அன்பு சாம்ராஜ்யம், தலைவருக்காக அன்பு சாம்ராஜ்யம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நாங்க தலைவர் ஃப்ரெண்டு. எனக்கு 50 வயசு, 50 வருஷம் தலைவருக்கு 50 வருஷம். தலைவரான நாங்க எங்களால் தலைவர் சொல்ல மாட்டோம், தலைவரான நாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 50 ஆண்டு விழா வந்து உலகம் பூரா சிறப்பா பட்டைய கிளப்புறோம். தலைவர்னா மாசு, தலைவர் ரசிகர்னா மாசுக்கு மாசு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்க. பட்டைய கிளப்பு இந்த படம். எங்களை பொறுத்தவரைக்கும் யார் நடிச்சிருக்காலும் கிடையாது. தலைவர் நின்னா போதும், நடந்தா போதும். தலைவர் ஒரு ஆளால தான் தமிழ் சினிமா இருக்குது. யாராலே முடியாது.